அன்புள்ள நண்பர்களே, நமது ஆசனங்களிலே இன்றைக்கு நாம் பார்க்க போவது விபரீத கரணி ஆசனம் என்பது. அதனுடைய பலன்களையும் அது செய்முறையும் பார்ப்போம். அதற்கு முன்பாக ஒரு திருக்குறளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது மருந்து என்ற அதிகாரத்திலே உள்ள குறள். அந்த அதிகாரத்திலே 10 குறள்கள் உள்ளது. இது ஒரு குறள். இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் களியே நிறைவான் கண்போல் நோய். அதாவது உணவினுடைய தன்மைகள், உணவினுடைய அளவை அறிந்து உண்பவருக்கு வாழ்நாள் முழுவதும் வயிறை பொறுத்த மட்டிலும், ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டிலும், ஜீரணத்தை பொறுத்த மட்டிலும் அது ஒரு நண்பனைப் போல் உதவி செய்யும் என்று கூறி இப்பொழுது விபரீதகரணி என்ற ஆசனத்தை பார்ப்போம். விபரீதகரணி ஆசனம் என்பது என்னவென்றால், இது கொஞ்சம் ஒரு ஏருக்கு மாறாக இருப்பது போல் தோன்றும் அந்த ஆசனம். வேறு ஒன்றும் சிரமம் கொடுக்காது. அது ஒன்றும் பெரிய ஆபத்தான விஷயமும் அல்ல. அந்த ஆசனம் சாதாரணமாக இல்லாமல் கொஞ்சம் சிரமப்பட்டு செய்வதாக இருக்கும். செய்துவிட்டால் அதை விடமாட்டோம். அது செய்து பழகிவிட்டால் அது விடமாட்டோம். ஒரு விரிப்பின் போது கால்களை, உடம்பையும் கால்களையும் மல்லாக்கப்படுத்து 2 கைகளையும் பின்னால் ஊண்டி தலையை கொஞ்சம் முன்னால் கொண்டு வந்து நமது கால்கள் நேராக இருக்கும். அந்த எல் வடிவம் போல எல் வடிவம் என்பது 2 கோடுகளும் சமமாக இருக்கும். இந்த வடிவம் அந்த செங்குத்தாக இருப்பது கொஞ்சம் பின்னோக்கி வளைந்திருக்கும். கால்கள் நேராக இருக்கும். நமது பார்வை, நமது தலை கொஞ்சம் தலையை குனிந்து கொள்ள வேண்டும். குனிந்து கொண்டு மெதுவாக மூச்சை இழுத்து, மிக மெதுவாக மூச்சை இழுத்து மெதுவாக விட வேண்டும். ஆசனங்கள் அனைத்திலும் கூட நாம் மூச்சை மெதுவாக இழுப்பது, மெதுவாக விடுவதுதான் மிக சிறந்ததாகும். கால்களை அப்படியே மூச்சை இழுத்து கொண்டு 2 கால்களையும் செங்குத்தாக முடிந்த அளவு மேலே தூக்க வேண்டும். தூக்கி முடிந்த அளவு தூக்கிவிட்டு நமது மூச்சை இழுத்தமே அதை மெதுவாக விட வேண்டும். திரும்பவும் கால்களை கீழே கொண்டு வரும்போது மூச்சை மெதுவாக விட வேண்டும். திரும்பவும் மூச்சை இழுத்து கொண்டு மெதுவாக 2 கால்களையும் சமமாக மேலே தூக்க வேண்டும். முடிந்த அளவு இப்படி ஒரு 5 முறை செய்தால் போதும், அல்லது 3 முறை செய்தாலே போதும் என்று நினைத்தால் அதோடு விட்டுவிடலாம். அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் வந்துவிடாது. இதனால் என்ன பயன் என்பதை பார்ப்போம். நமது வயிறு, தோள்பட்டை, நெஞ்சு ஆகிய பகுதிகள் ஒரு பலம் பெறும். அந்த பலத்தின் காரணமாக நமது உடம்பில் உள்ள சளி, இருமல், ஆஸ்துமா, காசநோய் இவைகள் அகன்றுவிடும். நரம்பு தளர்ச்சி, இது முக்கியமான விஷயம். மனிதர்களுக்கு நரம்பு தான் முக்கியம். அதுதான் நேராக நிற்க, வளைய, வேலை செய்ய, குனிய எல்லாவற்றுக்கும் நரம்புகள் முக்கியம். அந்த நரம்புகள் மிகவும் பலம் வாய்ந்ததாக ஆகிவிடும். எல்லா காரியங்களுக்கும் நரம்பு தான் முக்கியம். அந்த நரம்பிற்கு இது நல்ல சக்தியை கொடுக்கிறது. சிறுநீரக கோளாறுகள் வராது. தைராய்டு சுரப்பி, மீண்டும் தைராய்டு சொல்கிறேன், தைராய்டு சுரப்பி 100க்கு 100% ஒழுங்காக செயல்படும். அதோடு செய்யக்கூடாத நபர் யார் என்றால் கருவுற்ற பெண்கள் அவர்கள் செய்ய வேண்டாம். அதைப்போல உடல் நலம் இல்லாதவர்கள் செய்ய வேண்டாம். உடல்நலம் ஓரளவுக்கு சரியாக இருக்கும்போது இதனை செய்ய வேண்டும். இது செய்வதனால் நமக்கு மிகுந்த நன்மை கிடைக்கிறது என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.